இன்றைக்கி சண்டே மார்னிங் மெயின் டிஷ் இட்லின்னு முடிவு பண்ணிட்டேன். ஆனால் சைட் டிஷ் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அப்புறம் காலையில் என் ஹஸ்பண்ட்டை கேட்டதுக்கு மீன் குழம்பு வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே போய் நெய் மீன் எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. அதை அவங்களே கழுவி பொரிக்கிறதுக்கு தனியாக அண்ட் குழம்பு வைக்கிறதுக்கு தனியாக எல்லாமே ரெடி பண்ணிட்டாங்க. இப்போ பொரிக்கிறதுனால லைட்டாக சும்மா கீறி விட்டுட்டு மசாலா போட்டால் நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு கீறிட்டுருக்காங்க. எப்போவுமே சண்டேனாலே ஹஸ்பண்ட் ஸ்பெஷல் தான், அதுவும் நான்வெஜ் தான் ஸ்பெஷல் ஐட்டம். அப்படியே பையனும் மீன்லேயே விளையாடுறோன்னா மீன் பொரிக்கிறதுக்கு மசாலா நாங்கள் ரெடி பண்ண எங்களுக்குன்னு அவ்வளோவா கரெக்டாக வரல. யாராவது தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். அதனால் நாங்கள் மீன் மசாலா கடையிலேயே அதே கடையில் விற்றது அதையே வாங்கிட்டு வந்து மசாலா தடவி எப்போவுமே இப்போ அதை தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். இதே மாதிரி எல்லா மீனில் நல்லா மசாலாவை தடவி கொஞ்ச நேரம் காய வச்சுட்டு எடுத்து பொரிச்சிட்டோன்னா அவ்வளோதான், முடிஞ்சது. இந்த மீன் ரெண்டையும் பாருங்களேன் எதில் காஞ்சிட்ருக்காங்க. டவர் ஃபேனு அதுவும் கமுத்தி வச்சு காஞ்சிட்ருக்கு. பக்கத்துலேயே பையனும் உட்காந்து அதை பார்த்துட்ருக்கான். எடுத்து மீன் குழம்புக்கு ரெடி பண்ணிக்கலாம். தக்காளி 2 அரைச்சி வச்சுட்டு கொஞ்சமாக புளி கொஞ்சம் கரைச்சி வச்சுட்டு அந்த புளியில் ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள், ஒரு 2 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள், அந்த 3 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் போட்டு நல்லா கலக்கி எடுத்துக்கணும். இதுவே ஓரளவுக்கு காரமாக இருந்தது, அதனால் இதுவே எங்களுக்கு காரம் போதும். உங்களுக்கு காரம் எச்சா வேணும்னா நீங்கள் காரம் இன்னொரு டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்கலாம். அடுத்து ஜீரகமும் சோம்பும் இஞ்சி பூண்டு இடிப்பாங்க இல்லையா, அந்த கல்லில் லைட்டாக ஓரளவு நுணுக்கி சேர்த்துக்கணும். நீங்கள் தனியாக மசாலா இருந்தாலும் போட்டுக்கலாம், இல்லைன்னா நுணுக்கி சேர்த்துக்கலாம். இதை நல்லா கரைச்சி எடுத்து வச்சுக்கணும். புளியையும் வடிகட்டி தனியாக வச்சுருக்கேன், அதில் தான் சேர்த்துருக்கேன். புளியை சேர்த்தெல்லாம் அதில் இது பண்ணக்கூடாது. வடிகட்டி வச்சுருக்கிறதுல மசாலா போட்டு கிளறி ஊற்ற போகிறோம். இதே நீங்கள் புளியை அதில் ஊற்றி மசாலாவும் போடலாம், அதுவும் நல்லா தான் இருக்கும். பட்டு இது ஒரு தனி டேஸ்ட்டாக இருந்தது. இன்றைக்கி ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்தது. இட்லியோட காம்பினேஷன் எப்போவுமே சூப்பராக இருக்கும் தானே. நல்லா கையை விட்டு கலக்கி எடுத்துக்கோங்க, அப்போ தான் கெட்டி இல்லாமல் நல்லா கரையும். நான் எப்போவுமே நான்வெஜ் செஞ்சால் அவ்வளோவா டேஸ்ட்டாக இருக்காது, ஆனால் அவங்க செஞ்சாங்கன்னா சூப்பராக இருக்கும். அதனால் எப்போவுமே சண்டே ஆனால் அவங்க தான் செய்வாங்க. மீனோ சிக்கனோ மட்டனு பிரியாணி எதுனாலுமே அவங்க தான் செய்வாங்க. ஏன்னா நான் செஞ்சால் கொஞ்சம் கேவலமாக தான் இருக்கும், பட் இருந்தாலும் சாப்பிட்ருவோம், அது வேறு விஷயம். இப்போ குழம்பு வைக்கிறதுக்காக கடாயில் எண்ணெய் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கடலை எண்ணெய் அண்ட் அது பாமாயில் எண்ணெய் புளி ஊற்றி காய வச்சு தண்ணி எடுத்து வச்சுருக்கேன், அந்த எண்ணெய் அண்ட் கொஞ்சம் கடுகு, கொஞ்சம் வெந்தயம். அடுத்து சின்ன வெங்காயம் ஒரு சின்னதாக இருக்கும் இல்லையா, அந்த வெங்காயம் ஒரு 20 to 30 வெங்காயம் உங்களோட குழம்புக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கலாம். நாங்கள் 2 நேரம் யூஸ் பண்ண போகிறோம், இப்போயும் அண்டு காலையில் மத்தியானம். அதுக்காக ஒரு 30 வெங்காயம் எடுத்துகிட்டு 2 பச்சை மிளகா அண்டு கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டு தாளிச்சிக்கணும். எங்கள் வீட்டிலலாம் நெய் மீன் பொரிப்பாங்க, பட் இப்போ தான் ஹஸ்பண்ட் குழம்பு வைக்கிறாரு. ஆனால் அதுவும் டேஸ்ட்டாக தான் இருக்குது, ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும். இது நார்மலாக நாங்கள் யூடியூப்பில் பார்த்து தான் வச்சோம். என்ன தான் யூடியூப்பில் பார்த்தாலும் நம்மளுடைய கைப்பக்குவம்னு ஒன்று இருக்குல்ல, அதுக்கு தான் அது டேஸ்ட்டாக வரும். நானும் யூடியூப் பார்த்து சமைப்பேன் அண்ட் அவரும் யூடியூப் பார்த்து சமைப்பார். ஆனால் எனக்கு அவ்வளோவா நல்லா வராது, ஆனால் அவங்களுக்கு நல்லா வரும். அது ஏன்னு தெரியல. அடுத்து 2 தக்காளி அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா, அதையும் ஊற்றிட்டு நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கி எடுத்துக்கணும். இது நார்மலாக 2 சின்ன தக்காளி, பழுத்த தக்காளி போட்டிருக்கேன். அப்படியே இந்த மீனை பையனுக்கு கொடுக்கலாம், கொஞ்சமாக சாப்பாடு ஊட்டி பார்க்கலாம் அப்படின்றதுக்காகவும் சேர்த்து எடுத்துகிட்டு வந்தோம். அப்படியே எங்கள் அக்கா பசங்களும் வந்திருக்காங்க, அவங்களுக்கு கொஞ்சம் மீன் பொரிக்கிறதுக்காக கொடுத்துடலாம் அப்படின்ட்டு மீன் மசாலாலாம் எடுத்து தனியாக பேக் பண்ணி வச்சாச்சு. இப்போ புளி கரைச்சி வச்சோம் இல்லையா, அதையும் எடுத்து ஊற்றிட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வைக்கணும். இது பார்த்திங்கன்னா கொஞ்சம் ரெட்டாக இருக்குது. நாங்கள் கொஞ்சம் தேங்காய் அரைச்சி ஊற்றிட்டோம். இது கொஞ்சம் காரமாக இருந்த மாதிரி இருந்தது, கொஞ்சம் தேங்காய் அரைச்சி ஊற்றவும் எங்களுக்கு கரெக்டாக இருந்தது. உங்களுக்கு காரம் அப்படியே இருக்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் தேங்காய் அரைச்சி ஊற்றாமல் இருக்கலாம்.
எங்களுக்கு பார்த்தோன்னே கொஞ்சம் காரமாக இருக்கிற மாதிரி இருந்தது. அதனால் கொஞ்சம் தேங்காய் அரைச்சி ஊற்றி மீன் போட்டுட்டு நல்லா கொதிக்க வச்சுட்டோன்னா அவ்வளோதான், குழம்பு மீன் குழம்பு ரெடி. பொரிக்கிறதுக்கு எண்ணெய் ஊற்றி காய வச்சுருக்கேன். அதையும் மீனையும் போட்டு பொரிச்சிட்டோன்னா இன்றைக்கி மார்னிங் டிஃபனே லேட் ஆகிடுச்சு. 11:30 மணி ஆயிடுச்சு இன்றைக்கி சாப்பிட்றதுக்கு. இனி மத்தியானம் சாப்பாடு எப்படியும் ஒரு 2-3 ஆயிரும். ஏன்னா ஆல்ரெடி ஹாஸ்பிட்டலில் இருந்ததுனால அங்கேயே டைமுக்கு சாப்பிட முடியாது இல்லையா, அந்த டயத்துக்கே பழகிடுச்சு. இனிமேல் தான் கொஞ்சம் கரெக்டாக சாப்பிடணும். அப்படியே பக்கத்தில் மீனையும் போட்டு பொரிச்சிட்ருந்தோம். அதுக்குள்ளே குழம்பும் கொஞ்சம் ரெடி ஆயிடுச்சு. பார்த்திங்களா, மீன் போட்டு கொதிச்சிட்ருக்கு. இட்லி ஆல்ரெடி ஊற்றி வச்சுட்டேன். மீன் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு, டேஸ்ட்டு சும்மா சூப்பராக இருந்தது. அண்ட் அதே மாதிரி மீன் குழம்பு சூப்பராக இருந்தது. ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும். மல்லித்தலையெல்லாம் போட்டு தண்ணியாக தான் இருக்கும். ஆனால் இட்லிக்கு ஊற்றி சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். இட்லியை நார்மலாக லைட்டாலாம் தொட்டு சாப்பிடக்கூடாது. நல்லா அந்த முக்கி சாப்பிடுவோம்னு சொல்லுவாங்க தெரியுமா, அந்த மாதிரி ஊற வச்சு முக்கி சாப்பிட்ணும். அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும். இந்த கலரை பார்த்தீங்களா? என்ன இந்த மசாலா வேணும்னா சொல்லுங்கள், நான் வேணால் கொரியர் அனுப்புகிறேன். இது துடியலூர் இருக்கு இல்லையா, அங்கே மீன் சந்தைன்னு இருக்குது, அங்கே வாங்கின மசாலா. செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. உண்மையாகவே சொல்ல சூப்பராக இருந்தது. மார்னிங் டிஃபன் இட்லி குழம்பு அண்ட் மீன் பொரிச்சது. எங்கள் டேடி தான் பரிமாறிட்டுருக்காங்க. டாட்டா, பாய்.